லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஏதா எவாவ? ஐயோ அது ரஜினி அக்கா. ரஜினியா இது? அவன் எதுக்காக இப்படி உட்கார்ந்துருக்கா? இல்லே எனக்குள்ள ரஜினி என்னாச்சு உனக்கு? அது வந்து அத்த அவ பாவம் த காலையில இருந்து அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சதுல யாருகிட்ட இருந்து தொத்துச்சுன்னே தெரியல. கண்ணெல்லாம் செவந்து போய் வீங்கி போயிருக்கு த. பாவம். என்னப்பா சொல்ற? ஆமா மாமா, ரஜினிக்கு மெட்ராஸை. ஐயோ, மெட்ராஸே வந்தவங்க கண்ணை பார்த்தா நம்மளுக்கும் மெட்ராஸே வந்துட்டு போல இருக்கே. ரஜினி நீ முக்காடு போட்டே இருமா. அவசரம்னு சொல்றாங்கல்ல, பாக்கட்டும். நீங்க ஏதோ அவசரத்துல இருக்கீங்க போல. உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன், என்ன மன்னிச்சிருமா. ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, கொஞ்சம் உட்காருங்க. இல்ல பரவாயில்லம்மா. கூட்டுக்கலவானிக்கு என்னமோ நாடகம் போடுறாங்க. போட்டோம், எவ்வளவு தூரம் போகுதுன்னு நானும் பார்க்குறேன். பார்த்திவா, எஸ்கேப் ஆயிடலாம், இல்லைன்னா ஏதாவது கேள்வி கேட்டே இருப்பாங்க. பாஸ் சும்மா இருங்க பாஸ். ரஜினி வேற இல்ல, ஏதாச்சும் சொதப்பணும் அவ்வளோதான். என்ன பார்த்திவா, ரஜினியை இவ்வளோ நேரம் ஆக்குறான்னு தெரியலையே. என்னன்னு தெரியலையே பாஸ். ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவேண்ணா. இருங்க, கால் பண்ணி பார்த்துட்டு வரேன். எங்கேயும் போயிடாதீங்க, போனா தொக்கா மாட்டிக்கும். சரி, நீ போயிட்டு சீக்கிரம் வந்துரு. ஏதாவது அவசர வேலை இருக்காமா? ஆமாங்க, கொஞ்சம் எமர்ஜென்சி. ஹலோ ஹலோ ரஜினி. ஹலோ ஹலோ ஹலோ. இல்ல பார்த்திபா. அத்த. ஹலோ வாங்க. ஹலோ பார்த்திபா. எதுக்காகடா நீ இப்ப அங்க போன? அது போன் சார்ஜ் போட போயிருந்தேன், சுத்தமா சார்ஜ் இல்ல. பூஜை நடக்கிற நேரத்துல என்னமோ சார்ஜ் போடுறானா? நில்டா இங்கே. என்ன பார்த்திவா, பேசிட்டியா? எங்க பாஸ், அதுக்குள்ளதான் கூப்பிட்டாங்களே. போச்சு. சரிடா தம்பி, நீ பேசிட்டு விஷயத்த சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சரி போ. ரஜினி வண்டி எப்படி இங்க? இது ரஜினி வண்டியே தான். இவ எதுக்கு இங்க இருக்கா? வீட்டுல இன்னைக்கு பூஜை ஆச்சு. ரஜினி தான் வந்திருப்பாளா, இல்ல வேற யாராச்சும் எடுத்துட்டு வந்திருப்பாங்களா? சரி, இதுக்கு உள்ள போய் ஒரு எட்டு பார்த்துருவோம். அத்த பூஜை நடக்கும் நடக்கும், பூஜையெல்லாம் நடக்கும். இரு. என்ன இல்ல இவங்க போகட்டும். சிஸ்டர் போலாமா? சொல்லுங்க சார். ஒண்ணு இல்லம்மா, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் இருக்காங்க. ஓகே சார்.
ஏமா என்னம்மா ஆச்சு? யார் இது? தெரில சார். அந்த அம்மா ரோட்ல நின்னு இருக்கு. பாவம் அந்த பொண்ணு லிஃப்ட் கொடுத்துச்சு. வர வழியில அந்த அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க சார். அந்த பொண்ணு தான் ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துச்சு. என்ன பண்ணலாம்? முதல்ல ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம். பூஜை பண்ற நேரத்துல எதுக்கு பிள்ளை அந்த போனு? இல்ல அப்பா கால் பண்றாரு. ஏதாவது அவசரமா இருந்தா தான் கால் பண்ணுவாரு. போய் பேசிட்டு வந்துட்டோம் மாமா. போ, போய் வெளியே போய் பேசிட்டு வா போ. ஹலோ அப்பா. ராதிகா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? சொல்லுங்கப்பா, என்ன விஷயம்? பா, இங்க இருக்காப்பா அவ. நீங்க நல்லா பாத்தீங்களா? அவதானா? ஐயோ, அது அவதாமா. அவ வண்டியை வேணா போட்டோ எடுத்து அனுப்புவா. எம்மாமா, லைன்ல இருமா நீ. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். நான் ஒரு பேஷண்ட்டை கூட்டிட்டு வந்தேன்ல. ஹலோ ராதிகா. ஹலோ அப்பா. ஏமா, டாக்டர் ரூம்ல இருந்து வெளியே வந்து ரிசப்ஷன்ல பணத்தை கட்டிட்டு என் கண்ணெதிரே வெளியே போறாமா? அண்ணா இந்தாங்க வச்சுக்கோங்க. அவங்க மறுபடியும் வந்துருவாங்க. அவங்களை கூட்டிட்டு போயிடுங்க. சரிங்கம்மா. ரொம்ப தேங்க்ஸ். பாத்துக்கோங்கண்ணா. சரிங்கம்மா. வரட்டும்பா, இருக்கு அவளுக்கு. வசமா சிக்கிருக்காங்க ரெண்டு பேரும். விடக்கூடாது. சரிம்மா, பாத்துக்கோங்க. நான் கிளம்பி வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வாங்க. நான் எப்படியாவது சமாளிக்கிறேன். இப்பதான் அப்பா போன் பண்ணாரு. ரஜினி அங்க இருக்காளாம். இது ரஜினி கிடையாதுக்கா. இவங்க தான் ஏதோ கோல்மால் பண்ணிருக்காங்கக்கா. நாடகமா போடுறீங்க? ஆள் மாறாட்டம் நாடகம். இன்னும் கொஞ்ச நேரத்துல
இந்த நாடகத்தோட மொத்த சீக்கிரட்டும் வெளியே வருதா இல்லையான்னு பாருங்க. சரி, எல்லாம் ஒன்னா விளக்கத்திடலாமா? சரிங்கம்மா. ரஜினி பாத்து பாத்து பாத்து. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. எல்லாரும் எழுந்திருக்கலாம். எழுந்திருங்க, சாமி கும்பிடலாம். அப்பா ரொம்ப சந்தோஷம். பூஜை எல்லாம் நல்லபடியாவே முடிஞ்சதுங்க. சின்னவங்க எல்லாருமா பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் போங்க. அம்மா, இங்க இருக்கிற எல்லாரை விட நீங்க தான் மூத்தவங்கம்மா. நீங்க தான் எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணணும். சரிதா. குபேரா, அந்த விபூதி எடுத்துட்டு வா. சரிங்க தா. நாம ஆசீர்வாதம் பண்ணணுமா? பண்ணலாமா? பண்ணலாம். இந்தாங்க தா. அத்த இரு இரு, போதும் போதும். நல்லா நல்லா வா. அவ்வளவுதானே. நல்லா இருப்பா. நல்லா இருப்பா. சொல் புத்தி கேட்காம சுய புத்தியோட பொழைக்கணும், புரியுதா? நல்லா இருந்தா நல்லா நல்லா நீயும் நல்லா இருப்ப. உங்களுக்கு தனியா வேற கூப்பிடணுமாக்கும். வாங்க ரெண்டு பேரும். இந்த வரமா. ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். நல்லா இருங்க, நல்லா இருங்க. நல்லா இருங்க. நல்லா இருக்கணும் ரெண்டு பேரும். இந்தாங்க வாமா. சரி போங்க. வாங்க. விபூதி பூசணும்ல, இப்ப எப்படி மாட்ட போறேன்னு மட்டும் பாரு. அடுத்து யாரு? வா ராதிகா, வாடா. போ. வாப்பா, நீங்களும் விபூதி வச்சிருங்க. நல்லா இருப்பீங்க ரெண்டு பேரும். ரெண்டு பேரும் நல்லா இருங்க. இந்தாப்பா. ரஜினி, அடுத்து நீங்க ரெண்டு பேரும் தானே? பார்த்திபா வாங்க. ரஜினி, போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா. வாங்க. வாமா. அத்தா,
உன்னதான் போல கூப்பிடுறேன் வா. அக்கா இப்ப திருநீர் பூச முக்காட விலைக்கு தானே ஆகணும். அவங்க திருட்டுத்தனம் எப்படி வெளியே வரப்போகுதுன்னு மட்டும் பாரு. அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கத்தானே நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பூஜையை செஞ்சதுக்கு நமக்கு மட்டும்தான் முழு பலன் கிடைக்க போகுது. அத்தா ரஜினி வா. அக்கா ஆசீர்வாதம் வாங்க தானே கூப்பிடுறாங்க. பார்த்திபா உங்க அத்தை தானே? ரஜினிய கூப்பிடுங்க. அக்கா போக்கா. இல்ல அதெல்லாம் வேணாம் அத்தை. நீங்க திருநீர் பூசி விடுவீங்கல்ல, அது ரஜினி கண்ணுல பற்றாம இருக்கணும். அதை விட முக்கியமா நீங்க அவ்வளோ பக்கத்துல ரஜினிய பார்த்தா உங்களுக்கும் ஏதாவது ஆயிருமோன்னு தான். அதான் சரி இருங்க, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். ஏய் எங்க புள்ள போற? இதோ வந்துடுறேம்மா. ராதிகா ராதிகா என்ன எடுத்துட்டு வரா? என்ன பிள்ளை என்னத்தையோ போன என்னமோ பின்னாடி மறைச்சு வச்சுட்டு வர, என்னது அது? அதுவா சொல்றேன்.